மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். 2025 நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஒரு வருட ஆரம்பத்தில், அதுவும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி கிரகங்களின் மாற்றங்கள் ஏதாவது இருக்குமா, இந்த ஜனவரி 1க்கு ஏதாவது தனியாக நமக்கு பலன்கள் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ் மரபுப்படி இல்லை நம்ம ஜாதகம் நம்மளுடைய ஜோதிட முறைப்படி நம்ம ஆங்கில தேதிகள் பொதுவாக கணக்கில் எடுக்கிறதே கிடையாது. சூரியனினுடைய மாற்றங்களும் சந்திரன் மற்ற கிரகங்களினுடைய மாற்றத்தை வைத்து தான் பலன்கள் எப்பொழுதுமே சொல்லப்படும். அதன் அடிப்படையில் தான் இந்த பதிவுமே நாம் பண்ணுறோம். இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தை மாதம் உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம், சூரியனினுடைய பாதை மாறுகிறது. அதே போல் நமக்கு அடுத்த வருடத்தில் வரக்கூடிய குரு, சனி, ராகு, கேது இதனுடைய பெயர்ச்சிகளையும் வைத்து தான் பொதுவாக நம்ம உலக நிகழ்வுகளாக இருக்கட்டும், ராசி பலன்களாகட்டும் சொல்லுவோம். அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய இந்த பதிவிலையும் அதை வைத்து தான் நம்மளுடைய ராசி பலன்கள் அமைந்திருக்கிறது. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி நேயர்களுக்கு குரு பகவான் நமக்கு 7ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லணும். செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2025 மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால மற்ற கிரக மாற்றங்கள் இருந்தாலும் பெரிதளவுக்கு நமக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. ஸோ இந்த 2024 நிறைய தடைகள் இருக்கும். உங்களுடைய பிஸ்னஸ் வளர்ச்சி இல்லை புதிய வியாபார தொடக்கங்கள், எக்ஸ்பேன்ஷன், விரிவாக்கம் செய்கிறது. கேது பகவான் நமக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால எந்த ஒரு வேலையிலையும் தடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கோம். இப்போ இந்த கேது நமக்கு பாக்கியத்திற்கு போகிறாரு. அதே மாதிரி சனி பகவானும் நமக்கு 4ஆம் இடத்திற்கு போகிறதுனால இந்த ராகு கேது பெயர்ச்சி மற்றும் சனி பெயர்ச்சி நமக்கு சாதகமாகவே இருக்குது. குரு பகவானினுடைய மாற்றமும் நமக்கு குரு பார்வை இருக்கிறதுனால தனுசு ராசி நேயர்களுக்கு தடங்கல்கள் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு வருடம் அப்படின்னே சொல்லலாம். சரி, திருமண யோகம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு மாறிட்டாரு அப்படிங்கும் பொழுது மே மாதத்திற்கு பிறகு ஒரு அற்புதமான காலமாக இருக்கும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் உங்கள் முயற்சிகளை விடாமல் செய்யலாம். ஏப்ரல், மே, ஜூன் இது எல்லாமே உங்கள் முயற்சிகள் அனைத்தும் நல்ல ஒரு ப்ராஸ்பெக்ட்ஸ் வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் ஆகிய காலகட்டங்களில் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய மாதங்கள். ஸோ இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் ஒரு பிஸ்னஸ் முயற்சியோ இல்லை வியாபார விரிவாக்கமோ இல்லை புதிய வியாபார தொடக்கங்களோ உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, தனுசு ராசினியர்களுக்கு பெண்களுக்கு நல்ல ஒரு யோகமான ஒரு காலம். திருமண யோகத்தை கொடுப்பதற்கும் மற்றும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதற்கும் இந்த தனுசு ராசினியர்களுக்கு பல மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். கேது பகவானின் மாற்றமும் ராகு பகவானின் மாற்றமும் தனுசு ராசினியர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகத்தையும் கொடுக்கக்கூடும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய மாதங்களில் புதிய வியாபார தொடக்கங்கள் மற்றும் இந்த காலகட்டத்தில் நமக்கு வண்டி வாகன மாற்றம் இது எல்லாமே நமக்கு கைகூடும். தனுசு ராசி பள்ளி படிப்பில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இவங்களுக்கு நல்ல ஒரு காலம். ஸோ உங்களுடைய தடைப்பட்டு இருந்த படிப்பை திரும்பவும் கண்டினியூ பண்ணுறதுக்கான ஒரு காலம். அதே மாதிரி வெளிநாடு சென்ற மேல் படிப்பு படிக்க இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் நல்ல ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஆரோக்கியம்லாம் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் பெரியோர்களினுடைய ஆரோக்கியம், அப்பா அம்மாவுடைய ஹெல்த்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த விதமான பயமும் இந்த தனுசு ராசினியர்களுக்கு இந்த 2025 மேஜராக ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். ராகு கேத்துவினுடைய மாற்றத்திற்கு பிறகு
நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, புதுசாக வியாபாரம் பண்ணுறது, இது எல்லாமே வந்து நீங்கள் பார்க்கலாம். குரு மாறினதுக்கப்புறம் 7ஆம் இடத்திற்கு வந்ததுக்கப்புறம் திருமண யோகங்கள் எல்லாமே கைகூடக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைகிறது. தனுசு ராசிக்காரர்கள் என்ன பரிகாரம் செய்யணும்? இந்த வருஷம் நான் இதை பண்ணேன்னா எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னா எந்த ஆலயத்திற்கு நீங்கள் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக வந்து சொல்லணுன்னா இந்த வருடத்தில் ஆடி அமாவாசை, மகாலி அமாவாசை, அதே மாதிரி தை அமாவாசை. ஸோ ஜனவரியில் வரக்கூடிய தை அமாவாசை, ஆடி மாதம் வரக்கூடிய ஆடி அமாவாசை, புரட்டாசியில் வரக்கூடிய மகாலி அமாவாசை, இந்த 3 அமாவாசைகளும் டீஃபால்ட்டாக நான் வந்து குலதெய்வம் போய் நான் சாமி கும்பிடணும் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. அதே மாதிரி அன்றைய நாளில் குறைஞ்சது ஒரு 11 பேருக்கு நான் வந்து அன்னதானம் பண்ணணும் அப்படிங்கிறதும் இந்த வருடம் கண்டிப்பாக செய்யணும். பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய மாசாணி அம்மன் கோவில், இது ஏதாவது ஒரு அமாவாசை அன்னைக்கு போயிட்டு இந்த 3 அமாவாசை சொன்னோம் இல்லையா, தை, ஆடி, புரட்டாசி, இந்த 3 அமாவாசையில் ஏதாவது ஒரு அமாவாசை மாசாணி அம்மன் கோயில் போயிட்டு அந்த அமாவாசை அன்று இரவு அங்கே தங்கி விட்டு மறுநாள் காலையில் நம்ம சாமி பார்த்துட்டு வர்றதை இந்த ஏதாவது ஒரு அமாவாசையில் நீங்கள் போயிட்டு வரலாம். அதே மாதிரி இந்த வருடத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் வைகாசி விசாகத்தில் முருகன் ஆலயம் சென்று முருகனை வழிபாடு செய்வது தனுசு ராசி நேயர்களுக்கு வெற்றிகளை தரும். இந்த 12 மாதங்களில் கண்டிப்பாக உங்களுடைய ஜென்ம மாதம் அப்படின்னு இருக்கும் இல்லையா, நீங்கள் பிறந்த மாதம், தமிழ் மாதம், அன்றைய அந்த மாதத்தில் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் நீங்கள் வந்து அன்னதானங்கள் செய்வது ரொம்ப சிறப்பு. திருப்பதி சென்று ஏழுமலையானை வழிபாடு செய்துவிட்டு வந்தாலும் இந்த வருடத்தில் குபேர யோகத்துடன் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு அமோகமான ஒரு வருடமாக அமையும்.